ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாங்கள் காஸ்கோல இருக்கோம். ஹாய் ஹாய் போலாம் போலாவா? இன்னைக்கு வெதர் எப்படி இருந்தது? செம வெயில் நல்லா இருந்துச்சு. இப்போ ஈவினிங் தான் கொஞ்சம் சில்லு இருந்தது. வெதர் பக்காவாக ஆயிடுச்சு. ஆமாம், ஈவினிங் நாங்கள் பார்த்தீங்களா வெறும் ஃப்ளீஸ் மட்டும் போட்டுருக்கோம். போன வாரம்லாம் எப்படி இருந்தோம், 2 ஜாக்கெட்டு. இந்த வாரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ காஸ்கோ வரும் ஆஃப்டர் ஸ்னோ ஸ்டார்ம். இப்போ தான் நம்ம காஸ்கோவும் வரும். போன வாரம் நாங்கள் வரவே இல்லை, ஃப்ரெண்ட் வீட்டில் வந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இல்லை, அதனால் இந்த வாரம் தான் நாங்கள் வரோம். சம்மர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபெப், ஆனால் இப்போவே வந்து எல்லாமே வந்துடும் பார்த்தீங்களா. அவுட்டோர் மாம்ஸ் இது பார்த்தீங்களா, ஃபயர் பிட்டோட ஓப்பன் பண்ணி காமிங்க. இது வந்து $2400, அதான் $2500. ஆனால் சூப்பராக இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்களா இங்கே எரியிற மாதிரி இருக்கும். பா செமையாக இருக்குங்க, சூப்பர்ல. ஆமாம், அடியில் கேஸ் சிலிண்டர் மாதிரி வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வேண்டாம் மாம்ஸ், நமக்கே வேணாம் சொல்லுங்க. நமக்கே ஃபயர் பிட் போட்டுக்கலாம், செலவே இல்லாமல் சுள்ளி பொறுக்கி. ஸோ இது வந்து $1500. இதுவும் சூப்பராக தான் இருக்கு. அல்ல அதுதான் நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ரியல் குட். நோ இல்லை ஆர்கானிக் டோட்டியாஸ். நான் எந்த டோட்டியாஸ் வாங்குவேன்னு போன வாட்டி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. நான் எந்த டோட்டியாஸ் வாங்குவேன்னா காஸ்கோல இருக்க இதோ இந்த டோட்டியாஸ் தாங்க, ஆர்கானிக் டோட்டியாஸ். $539. இதோ இதுதான் நான் வாங்குவேன் யூஸ்வலாக. கெசடியாஸ், சீஸ் கெசடியா பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது நான் வாங்குகிற யூஸ்வல் இது. அதே மாதிரி ப்ரெட்டு, நான் எந்த ப்ரெட் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவ்ஸ் கில்லர் ப்ரெட் வாங்குவேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னு தெரியல, நான் அப்புறம் செக் பண்ணலான்னு நினச்சேன் ஏன் நல்லதில்லை போட்டிருக்காங்கன்னு. மேம்ஸ் இது வாங்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம்ல ரீசெண்டாக. நான் கூட சொன்னேன் இது இந்த டேவ்ஸ் கூடவா அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தேனே. ஆர்கானிக் வந்து வேற ஏதோ சொல்லிட்டாங்க, மாத்தி சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? அப்ப டேவ்ஸ் நல்லா தான் இருக்கா? ஓகே, அப்ப டேவ்ஸ் தான் ஓகேங்க. நான் கடைசில ஏதோ மாத்தி சொல்லிட்டாங்க, ஞாபகம்ல. ஓகே, ஒரு ஓகே நாங்க வேற ஒரு சேனல்ல, அமெரிக்கன் சேனல்ல பார்க்கும்போது அவன் சொன்னா டக்குன்னு மாத்திக்கிட்டான். சரி ஓகே, அப்படின்னா ஓகே இல்லப்பா, சூப்பர். நாங்க இது 2 தான் வாங்குவோம், இது ஸோ அது என்ன நோ சீட் ஆயில் பார்த்தீங்களா? இது என்னன்னு, இது என்னன்னு ஓகே, இதில் வந்து என்னென்னவோ போட்டிருக்காங்களாம் இன்க்ரீடியன்ஸு, வேண்டாம். ஸோ அப்புறம் இந்த காஸ்கோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் என்னென்ன வாங்குவோம் அப்படின்றது தெரியும். வாங்குங்க, எடுக்கலாம். வேணும் பொட்டேட்டோ வேணும், பனானாஸ் வேணும். இந்த பொட்டேட்டோவில் வெள்ளை எனக்கு காஸ்ட்லி பொட்டேட்டோ தான். இந்த பொட்டேட்டோ நான் வாங்கவே மாட்டேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து சீக்கிரமாக வந்து அழுகிட்டு ஒரு நாத்தம் அடிக்கும் பாருங்க. ஐ ஹேட் அந்த ஸ்மெல், ஒரு மார்க்கமாக இருக்கும். ஸோ நான் வந்து வாங்குறது வந்துட்டு அந்த பொட்டேட்டோ, சதீஷ் சொன்ன மாதிரி அது வந்து கொஞ்சம் அதிகம். ஆமாம், அதுதான் வேணும். அது வந்துட்டு 10 பவுண்டு $6. இது 10 பவுண்டு $4.39. ஸோ கொஞ்சம் தான் விலை இது. ஆனால் வந்து அது வந்து $1 70 சென்ட் அதிகம். 70 கூட இல்லை, 60 சென்ட் அதிகம். ஆனால் அது நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி நாங்கள் வந்து இந்த ஆர்டிசான் பிரெட் கூட எடுத்தோம். இங்கே யூஸ்வலாக ரெட் ஆனியன்ஸ் இருக்குங்க. ரெட் ஆனியன் காலி, ஒரு ரெட் ஆனியன் கூட இல்லையா? காலி எல்லாமே. சரி ஓகே, ரெட் ஆனியன் இல்லை, வெள்ளை ஆனியன் தான் இருக்குது. தட்ஸ் ஓகே, நம்ம வந்து வெள்ளை ஆனியன் கூட எடுத்துக்கலாம். மேம்ஸ் இது எடுத்துடலாம், தட்ஸ் ஓகே. இந்தியன் ஸ்டோர் எடுத்துடலாமா? ஓகே சரி ஓகேங்க. நான் இந்த பூண்டு வாங்க மாட்டேன், நான் வந்து உரிச்ச பூண்டு தான் வாங்குவேன். ஸோ நான் காமிக்கிறேன் வேணா, நான் ஏற்கனவே வாங்குறது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு பனானா இருக்குது, ஆர்கானிக் பனானா இருக்கும். அந்த பனானா நாங்கள் எடுத்துருவோம். ஆர்கானிக் பனானாவே இல்லைங்க, இத்தனைக்கு நம்ம வீக் டேல தான் வந்திருக்கோம். அப்போ கூட பார்த்தீங்களா எல்லாம் காலி ஆயிடுச்சு. ப்ரொடியூஸ் கிட்ட வந்துட்டோம். இல்லை இருக்கு பீன்ஸ் எடுங்க, கேரட் வேண்டாம், பீன்ஸ் யா பீன்ஸ் வேணும். ஸோ இந்த பீன்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக இதுவாகிடும். அதனால் நம்ம போன உடனே வந்து ஒரு 2 நாள்லேயே டக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும் இல்லைப்பா, இல்லைனா டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடும். அதனால் அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வேற என்ன நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம இந்த ஆஸ்பிரகஸ் வாங்குவோம். என்னைக்குன்னா
இந்த ஆஸ்பரகஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு எண்டில் வந்து தடியாக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. அப்படியே ஒரு மாதிரி ஃபைபரஸாக இருக்கும். மெலிசாக இருந்துச்சுன்னா வாங்குவோம். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு வாங்க போகிறது இல்லை. அப்புறம் வந்துட்டு விலை பயங்கரமாக எல்லாமே ஏறி போயிடுச்சுங்க. எக்கச்சக்கமாக எல்லாத்துலேயும் வந்து $2 $3 அப்படி இப்படின்னு ஏற்றிருக்காங்க. நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் சீரியஸ்லி விலை எல்லாமே அதிகமாகிடுச்சு. அப்புறம் மஷ்ரூம்ஸ், ஆர்கானிக் மஷ்ரூம்ஸ், இது கண்டிப்பாக எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை, ஆமாம்மா கீரை எடுத்துருங்க, ஸ்பினாச் கீரை, இதையும் வந்து நான் கண்டிப்பாக எடுப்பேன். இது வந்துட்டு $4. இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து $4.49. ஸோ புதுசாக வந்து லிச்சீஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. லிச்சீஸா ஏதோ ஒன்று. ஸோ இது வர ஆரம்பிச்சிருக்கு. யாரோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, அதை தான் நான் காமிச்சேன். நான் ஓப்பன் பண்ணலைங்க. ஸோ நான் இது வாங்கலை, ஆனால் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கோகோனட்ஸ் ஆஸ் யூஷுவல் 2 மட்டும் எடுங்க. என்னைக்கு பேக்டு? 121. நாங்கள் வந்து இந்த கோகோனட் வாங்கிட்டோம். எங்களுக்கு வாங்குறோமோ இல்லையோ, சான்விக்காகவாது இந்த கோகோனட்டை வாங்கி ஆகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் வேற என்ன, நான் வந்துட்டு லிமிட்டடாக நாங்கள் வாங்கலான் இருக்கோம். அதே மாதிரி கிரேப்ஸ் நாங்கள் யூஸ்வலாக வாங்குவோம். ஆனால் வந்துட்டு இப்போ சான்வி வந்ததுலேருந்து கிரேப்ஸ் சாப்பிடக்கூடாது அதனால நாங்கள் வாங்குறதில்ல. பசங்க ஒரு கிரேப்ஸ் கீழே போட்டாலும் அது அவளுக்கு வந்து பயங்கரமான பாய்சனஸ். அதனால நாங்கள் வந்து கிரேப்ஸ் வாங்கலை. இப்போ நாங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்காக எனி ஸ்நாக்கு ப்ளூபெரிஸ் ஆர் ராஸ்பெரிஸ், ஸோ ஆர் ஸ்ட்ராபெரிஸ். நான் இந்த வாட்டி ராஸ்பெரிஸ் எடுத்துருக்கேன், ப்ளூபெரிஸ் எடுத்திருக்கேன். எல்லாம் விலை அதிகமாகிடுச்சுங்க, அது சொல்கிறேன். 349 நான், ஏன்னா 299 தான் இருக்கும் யூஸ்வலாக. எல்லாம் வந்து $1 $2 $1. ஏங்க இந்த மேங்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, 6 கவுண்ட் 999 இருக்குல்ல. முதல்ல அவ்வளோ இருந்தது மேங்கோஸு 499, 5 கிட்ட இருந்தது, 5 பாயிண்ட் சம்திங் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 7 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ $10 ஆயிடுச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம வாழறது பூராவும் வந்து சம்பாதிக்கிறது பூராவும் சாப்பிட்றதுக்கே இடம். மாஸ் வாழறோம் சாப்பிட்றோம் இப்படிதான் இருக்கும்ல. ஸோ யா, பெல் பெப்பர் எடுத்துடலாம்ப்பா. நாங்கள் யூஸ்வலாக க்ரீன் பெல் பெப்பர் இந்தியன் ஸ்டோரில் தான் எடுப்போம். சும்மா இந்த வாட்டி கலர்டாக ஃப்ரைட் ரைஸ்க்காக நான் வந்து இங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு நான் அப்புறம் இந்தியன் ஸ்டோர் போகணும். போயிட்டு இதோ வெங்காயம் வாங்கணும், தக்காளி வாங்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் வாங்கணும். தேங்காய்னா இது டெசிகேட்டட் கோகோனட், ஆமாப்பா. அதுக்கப்புறம் வந்து புளி வர காலி ஆயிடுச்சு, புளி வாங்கணும். அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் 2 ஸ்டோர் தாங்க நான் முக்கால்வாசி போவேன். காஸ்கோ அண்ட் இந்தியன் ஸ்டோர், முக்கால்வாசி இது 2 மட்டும்தான். அப்புறம் ஆரஞ்சு எடுத்துருங்க. ஆரஞ்சு அந்த உரிச்சு சாப்பிட்ற ஆரஞ்சு தான் எடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா £3 $4. ஆனால் ஏன் இது அப்படின்னா, இது வந்து ஈஸியாக உரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பசங்களுக்கு வந்து இது பண்ண. இதெல்லாம் முதல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துட்டு இருந்ததுங்க. கழுது தெரிஞ்சு கட்டருமா இப்போ கட்டரும் சைஸில் வருது. இதை பாருங்களேன், நம்ம ஊர் ஆரஞ்சு எவ்வளோ குட்டியோண்டு, அதான் அதே கமலா பழம் தான் இல்லைப்பா, குட்டி குட்டியாக இப்போ வச்சுக்கலாம். நாங்கள் இந்த வாட்டி வந்து வேற பிரெட் வாங்கியிருக்கோம், இட்டாலியன் பிரெட் அது இல்லைப்பா. நீங்கள் என்ன பிரெட் வாங்குவீங்க காஸ்கோல? இது வேண்டாம், இதுதான் நல்லது அப்படின்னு எதனா நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் மாற்றிக்கலாம். அப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷனை படிக்கிற மற்றவங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. அதனால மம்மி மாடர்ன் பிரெட், ஓகே, நல்ல பிராண்ட், நம்ம அதை வாங்கிடுவோம். மாடர்ன் பிரெட்லாம் இப்போ இந்தியாவில் இருக்கானே எனக்கு தெரியல. நீங்கள் அதுக்கு ஆட் கொடுத்துட்டு இருக்கீங்க. 2017 போகும்போது வாங்கினோம் மாடர்ன் பிரெட். அப்புறம் மில்கா இப்போலாம் என்னென்னோ வந்திருக்கும்ப்பா. பொட்டேட்டோ சாண்ட்விச் ரோலா, ஓ இவர் தேடி பார்க்குறாரு மாடர்ன் பிரெட் இருக்கா இல்லையானா. ஓகே பயந்தே போயிட்டான் அந்த அளவுக்கு. நீங்கள் பிக்கல் பால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா அவுட்டோர் ஐட்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பிக்கல் பால், பிக்கல் பேட், அந்த இது இருக்குது. எவ்வளோவா இது? அப்பாடா $69.99. ஆனால் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. என்னப்பா பானிபூரியா? ப்ளீஸ் டோன்ட் சே திஸ் இஸ் சம்ஒன்ஸ் கார்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் பானிபூரி. ஆமாம், ஓ ரிட்டர்ன் கார்ட்டா? அப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் பன்னீர் எடுக்க தான் வந்திருக்கோம். பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய அந்த நானக் பன்னீர் வரதில்லைன்னு நினைக்கிறேங்க. இப்போலாம் நான் அதை பார்க்குறதே இல்லை. பேண்டே பண்ணிட்டாங்களா? ஏய் நானக்காரனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? பேன்லாம் பண்ணல. எங்கால் வந்துட்டு அதெல்லாம் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம யோசிச்சே ஆகணும். ஏன்னா அதில் வந்து பாதி புழுகாக இருக்கும்.
ஸோ A2 மில்க், A2 மில்க் கிடையாது இது. பாத்தீங்கன்னா பரவாயில்ல. மாம்ஸ் ஏதோ ஃப்ரீ போட்டிருக்காங்கப்பா. என்ன சொல்லுங்க. ஹார்மோனல் அந்த இன்ஜெக்ட் பண்ண மாடு அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஃப்ரீ ஃப்ரம் அதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவ்வளோதான். சூப்பர். ஆமாம், கோச்சீஸ்லாம் நாங்கள் முதல்ல வாங்கிட்டு இருந்தோம், இப்போலாம் வாங்குறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே சாப்பிட்றது இல்லை, நான் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சரி போங்கடா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால தான் சரி பன்னீர்னா வந்து ப்ராப்பராக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு பன்னீர் தான் வாங்குறது. வாட்? குழி பணியாரமா? குழி பணியாரம் அடங்கொய்யால அது வந்துட்டு சிக்கன் மீட் பால்ஸ். கொழுப்பு பார்த்தீங்களா நம்மளை எப்படிலாம் கலாய்க்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பாத்தீங்களா மேம்ஸ், இந்த பன்னீர்ல போய் பாருங்க, கீட்டோ ஃப்ரெண்ட்லி அது இதுன்னு போட்டிருக்கான் பாத்தீங்களா? கீட்டோ, குளூட்டின் ஃப்ரீ. பாத்தீங்களாப்பா? பரவாயில்ல, நல்ல இதுவா தான் இருக்கு. ஸோ இதுல ஃபுல்லா மீட் செக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேனே. ஆமா, ஃபுல் மீட் தான். நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான். நான் டிப்பர்ஸ் பெரிய நானும் இருக்கு, அந்த பிரெட் ஏரியாலேயே இருந்தது இல்லப்பா. அந்த பெரிய நானும் இருக்கு, அது நம்ம வீட்டில் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வாங்க போறது இல்லை. இதோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து வாங்குற பூண்டு இதுதாங்க, இந்த ஆர்கானிக் ஃபீல்டு கார்லிக். இதை வாங்கிட்டு இவ்வளவும் வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்கன்னா யூஸ் ஆகாது. நான் வந்து கீப் ரெஃப்ரிஜரேட்டர் நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஸோ வேணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்டு மீதி வந்து ஹாஃப் வந்து ஃப்ரீசரில் இருக்கும், வேணுன்னா அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாம்ஸ் இங்கே பார்த்தீங்களா, துபாய் ஸ்டைல் சாக்லேட் டெசர்ட் தான். நோ, ஐம் நாட் பையிங். இல்லைப்பா, பரோட்டா வேணாம்ப்பா. கோகோனட் கறி, சுக்கீஸ். இதை பாருங்க, நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் கம்மி. தோசை பேட்டர் இருக்கும், நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தோசை மாவு நான் அதே ஃபஸ்ட்டு டைம் தாங்க இங்கே வாங்கினதில். அதுக்கப்புறம் பரோட்டா இது இதில் இதெல்லாம் வாங்கலை. இதுக்கு வேறு ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸு. ஓகே ஓகே, அது 1.748 இல்லை, இது விலை அதிகம். இந்த ஆர்கானிக் டோஃபு, இந்த ஆர்கானிக் டோஃபு விலை கம்மி. இதே எடுத்துடலாம். யா எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஏதோ பேட்டிஸ் இந்த மாதிரி. இது இந்த மாதிரி அமுல் மாதிரி எனக்கு தோணும், நம்ம ஊர் அமுல் இருக்கும்ல அந்த மாதிரி தோணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்கானிக் ரோட்டி இருக்குது, நம்ம வீட்டில் ஆக்சுவலாக இருக்குது, அதனால் நான் இப்போ வாங்கலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டர் சிக்கன் போட்டிருக்காங்க. ஆர்கானிக் இல்லை, நார்மல். இது 4 டைரி ஏரியா. ஸோ சதீஷ் போயிருக்காரு, எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு அவரை போக சொல்லிட்டேன். ஸோ அவர் போயிட்டு எடுத்துகிட்டு வரட்டும். நார்மல் மில்க்கு, சாதா மில்க்கு, ஆர்கானிக் மில்க்கு, ஓட் மில்க் எல்லாமே இருக்கும். நம்ம போகலை, லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் கூட இருக்குது. ஸோ போட மாட்டார்ல. ஓகே, இல்லை வேணும்னா எடுத்துடலாம். ஒன்று தான், ஒரு டப்பா தான் இருக்குது ஆக்சுவலி கிச்சன் பேக்ஸ். அந்த சைடு போய் அது என்னன்னு பாருங்க, சென்டட் கிச்சன் பேக்ஸ். சென்டடே எடுத்துடலாம். இங்கே ஃபுல்லாக ஏதோ அடைச்சி வச்சிருக்கானுங்க, ஏதோ பெரிய ரெனோவேஷன் போயிட்டு இருக்கோம் போல இருக்குது. சென்டடா? சென்டடும் சேல்ல இருக்கா? ரெண்டுமே சேம் தான். ஓ சூப்பர். இப்போ சென்டடே எடுத்துருவோம். அதே ப்ரைஸ் தான் ரெண்டுமே, 1569. அதுவும் அதே 13 கேலன் 200 பேக்ஸ். 200 பேக்ஸ் இவ்வளோ நாள் பார்த்துருவோம், வீக்லி ஒன்ஸ் தானே. ஸோ 200 வீக் போதும், கரெக்டாக இருக்கும். ஒன்று வாங்கினாலே கரெக்டாக இருக்காது. கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட சதீஷ் அவர்களே, அவன் தான் மூடி வச்சிருக்கான்ல, அங்கே போய் என்ன உங்களுக்கு வாடுத்தணும்? என்ன பண்றாங்க, அது இதெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருப்பாங்க. சவுண்டு கேட்குதில்ல, ஃபுல்லா எல்லாம் கிளியர் பண்ணி ஏதோ ரெனோவேட் பண்ணிருப்பாங்க. புது ஐட்டம் ட்ரை பண்ண போறோம். ஓவர் நைட் ஓட்ஸ் அண்ட் சியா பெரி ஃபேரி. இதுதான் அது. ஸோ இது வந்து நைட்டு வந்துட்டு வாட்டர்ல வந்து இது பண்ணிடணும், கரெக்ட்? அங்கே பாருங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில எடுத்து சாப்பிடலாம். ஆஃபர் வந்து Feb 22 வரைக்கும் போட்டிருக்காங்க. எடுத்துருவோமா? ஒன்று எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்ததுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபெப்புக்குள்ளே வந்து இன்னொன்று வாங்கிக்கலாம், 22 கரெக்ட்? சூப்பர். 6 கிராம் ஃபைபர். யா, ஏதோ டாக் ட்ரீட் சேல் போட்டிருக்காங்க. ஆப்பிள், இது சிக்கன் அண்ட் ஆப்பிள் சாசேஜா.
போன டைம் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. மேபி இப்பதான் ஸ்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதானே சேல்ல இருக்கு. பாதி இதான நியூ ஜெர்சில பார்த்தா மொத்த ரேட் 6 ரூபாய் தான் இருக்கும். ஆமாங்க, அங்கெல்லாம் விலை நல்லா கம்மியா இருக்கு, இங்க தான் விலை அதிகமா இருக்கு. டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரியல் சிக்கன், நோ ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ நாங்கள் வாங்குற டாக் இது ட்ரீட்டு வந்துட்டு நாங்கள் இப்படி தான் பார்த்து வாங்குகிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்குகிறோம். இல்லை உங்களுக்கு வந்து பெட்டராக தெரியும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ட்ரீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் இதை ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தோங்க. சாணிக்கு பயங்கர ஃபேவரட் அவளுக்கு இது. இதுவும் நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்து தான் எடுத்தோம். ஒரு 2 பேக்கெட் எடுக்கிறீங்களா? அவளுக்கு பிடிக்கலன்னா அவளுக்கு பிடிக்கும், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவா எங்க ஆளு. நீங்க வந்து சாண்ட்விக்கு வந்து இது பிடிக்கும், டிக்கி ஈட்டரே இல்லை நம்ம என்ன வேணா கொடுங்க, கல்லு மண்ணு கூட சாப்பிடுவா எங்க ஆளு அந்த மாதிரி. ஓகே, அது இல்லாம எத்தனை வாட்டி கொடுத்தாலும் சாப்பிடுவா. அதே மாதிரி சாப்பிட்டாலும் ஆமா கொடுத்த உடனே திரும்ப, அதாவது அவ எதனா வாழைத்தனம் பண்ணிட்டு இருக்கானா சாண்ட்விக் கம் லெட்ஸ் ஈட், நான் குடுக்குடுன்னு ஓடி வந்து இதை வாலாட்டிட்டு இருப்பா சாப்பிட்றதுக்கு. என்னடி எங்களுக்கே இதை நிறுத்தத்துக்காக பண்ணா அதான் கிறிஷ் சொல்லுவான், how come she is falling every time அப்படின்னு சொல்லுவான். நம்ம டாய் வாங்கி தந்தோங்க. அவளுக்கு தினம் ஒரு புது டாயா இருக்கு, எல்லா டாயும் உடச்சி வேற போட்டுக்கிட்டு இருக்கா. பிச்சி பஞ்சை எடுத்து ஃபோனு ஊதிக்கிட்டு இருக்கா, அதை வேற தின்னுட்டு இருக்கா. ஸோ டாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆளு வந்து எவ்வளோ வாங்கினாலும் காலி பண்ணிடுறா இல்லப்பா. ஐஸ்கிரீம் சேல் போட்டிருக்காங்க. எனக்கு வேண்டாம். ஆக்சுவலி நான் டயட்லாம் இல்லைங்க, நான் வந்து சுகர்லாம் சாப்பிட்றேன், நான் சுகர்லாம் கட் பண்ணல. ஆனா வந்து சாக்லேட்ஸ் மட்டும் டோட்டலா நான் நிறுத்திட்டேன். வருது இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 நாள்ல வந்து வர வீக்கெண்ட் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே, அதுக்காக எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ்ல கொஞ்சோண்டு ஐட்டம்ஸ் தான் இருந்தது இல்ல, ஏன்னா மேபி எல்லாமே இது பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்களேன், ஜாயன்ட் பன்னி எவ்வளவு, இது வந்து சாக்லேட், இது வந்து சாப்பிடலாமா? $140 நான் சத்தியமா சாப்பிட மாட்டேன். ஓ வாவ், 2 இருக்கு. ஓ 2 இதே சாப்பிடலாமா இல்ல இது வெறும் டப்பா உள்ள சாக்லேட் இருக்கும் நிறைய? I don't know. யாரனா வாங்கிருந்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நான் வாங்க போறதுல ரொம்ப அதிக விலையா இருக்கு. இது வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம நியூ ஜெர்சில இருக்க ஃப்ரெண்டு வந்து கரெக்டா கிரகப்பிரவேசம் டைம் போது எங்களுக்கு இந்த வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நாங்க இதை டேஸ்ட் பண்ணியிருக்கோம், சூப்பரா இருக்கும். கிட்கேட் பன்னீஸாம். ஸோ அதான் ஈஸ்டர் வர போறது இல்லை, ஸோ அதுக்கு வருது முதல்லயே எல்லாமே வந்துருங்க. இங்க ஆல்மோஸ்ட் நம்மள வந்து ப்ரொடியூஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு அங்கே போய் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் நிறைய வந்திருக்குங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு தான் இருக்குமோ இல்லை? பொமக்ரானேட் ஜூஸ் எடுங்க, வேணுமா? ஒன்று எடுத்துருங்க. இதில் போட்டிருக்காங்க, சேலில் போட்டிருக்காங்க பொமக்ரானேட் ஜூஸ். எங்க பாருங்க, நெஜம் யூக்கலிப்டஸ்ங்க. இது நம்ம பிக்கக்கூடாது, ஆனால் நெஜம் யூக்கலிப்டஸ் கண்டிப்பாக தெரியும். நான் நிறைய வாட்டி கிட்ட வந்து மூந்து பார்த்துருக்கேன். ஊர்ல யூக்கலிப்டஸ் எப்படி இருக்கும், இந்த ஊர்ல வந்து யூக்கலிப்டஸ் எப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பா இந்த வருஷம் வந்து யூக்கலிப்டஸ் மரம் வளர்த்தே ஆகிறோம். ஆக்சுவலி இந்த ஊர்ல வந்து என்சில வந்து யூக்கலிப்டஸ் மரம் சூப்பரா வளரும். ஸோ மாம்ஸ் என்ன வாங்கி தர போறீங்க இதுல? பக்கத்து வீட்டு ஆன்டிக்காவா? அதுக்கு அந்த ஆன்டி புருஷனுக்கு தெரியுமா? அது அந்த ஆன்டி புருஷனுக்கு தெரியுமா? இந்த இது மாதிரி குடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல இங்க வச்சுட்டு போயிடலாம். நீங்க சொல்லுங்க திரும்ப. இந்த மாதிரி குடுக்குற மாதிரி அது இன்ஸ்டாகிராம்ல போட்டோ எடுத்து அப்படியே இங்க வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு இன்ஸ்டாகிராம்? தம்ப்நெயிலுக்கு ஏதாவது பிக்சர் எப்படி எங்க ஆளு பாத்தீங்களா? சொல்லுங்க. ஏதோ வந்துட்டு சூப்பரா காட்டன் 3 பீஸ் செட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது வேற ஆஃபர்ல வேற போட்டிருக்காங்க. நான் தான் வந்து சதீஷ்கிட்ட சொல்ல போறேன், நான் இதை வந்து எடுத்துக்க போறேன். எடுத்துட்டு இதுதான் என்னுடைய வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட், நானே எனக்கு எடுத்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யா சூப்பராக தான் இருக்கு. ஆக்சுவலி வந்து இதில் யூஸ்வலாக வந்து ஷார்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் பாருங்களேன், 3 பீஸு, 1 பீஸ் 2 3 பீசஸ். பேண்ட் ஒரு பேண்ட்டு தான், டாப் மட்டும் 2 டாப்பு. இல்லைனா இன்னொரு கலர் இது கொடுக்குறாங்க. இதுக்கு இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. சரி ஓகே சூப்பர், இது நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி இது எடுக்க வேண்டிய ஒரு ஐட்டம் தான். ஆலிவ் ஆயிலுக்கு வந்திருக்கோம். ஓ ஒன்று போதும். நீங்கள் என்ன அதுக்கு ஆட் கொடுத்துட்டு இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். $17.49. யா அதான் சொல்கிறேன், எல்லாமே வந்து $3 $2 $4 இப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ ஆன் த ஹோல் பார்க்கும்போது நிறைய ஒரு
ஒரு $100 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுது. என்னதுப்பா? இல்லை வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஆஃபரில் போடும் போது தான் வாங்கணும், இதெல்லாம் இப்போ வாங்கக்கூடாது. விறுவிறுன்னு வாங்க. ஆர்கானிக் கீ ஒரு வாட்டி கடையில் வாங்கி கீ சாப்பிட்டு பார்க்கணும்ப்பா, இந்த ஊரில் எப்படி தான் இருக்குன்னு. ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேலண்டைன்ஸ் டேக்காக கடைசி நிமிஷம் எல்லாரும் ஷாப்பிங் வருவாங்கள்ல, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்கச்சக்கமாக வந்துட்டு இங்கே ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது ஆக்சுவலி, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஃப்ளவர்ஸ்க்காக. சூப்பரில் காஸ்கோவில் வேலண்டைன்ஸ் டே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக அனுப்பி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்கங்க. இது வந்துட்டு 2 டசன் இருக்கான். ஸோ இது வந்து $37. ஓ, இதெல்லாம் வந்து நார்மல் தான், ப்ரீமியம் இதெல்லாம் நார்மல். இதுதான் வந்து விலை அதிகம். டாய்ஸ் போடுற மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கணுங்க. ஸோ அதுதான் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அது வந்து எங்கன்னா இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. எனக்கு கேண்டில்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நம்ம இப்போ வாங்கலை. ஏன்னா சான்வி வச்சுட்டு வந்து நிறைய கேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதான், அது வந்துட்டு அவளுக்கு நல்லது இல்லையா. ஓ மை காட், இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் ஓகே. இது 2 தான் பயங்கர சூப்பர். இது 2, இது க்ரீன் அண்ட் இது. ஆனால் நமக்கு செட்டாக வரதுனால எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ ஆப்ஷனே இல்லை. ஸோ பேஸ்கெட்ஸ் தான் இங்கே நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸ்வேதா வந்து பல்லு விளக்கத்துக்கு வாங்கியிருக்காரு. என்னது இதாக இருக்குது பாருங்க. ஓ, இந்த இதெல்லாம் தேக்கிறதுக்கா? அது அதெல்லாம் தேக்கிறதுக்கு இதை வச்சு நான் என் பல்ல பார்த்துக்குவேன். சுத்துங்கண்ணா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு அவ்வளோ குழு குழுன்னு இருக்கும்ல என்னை வந்து கலாய்ச்சது. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க பின்னாடி. சரி ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஒரு வீடியோலையும் போடுறேன் எப்படி இருக்குன்னு. ஓவன் பேஸ்கெட் இது வந்துட்டு $26. இது வேண்டாம், இது வேணாம், இதெல்லாம் கடிச்சு ஒரே சமயத்தில் இது பண்ணிடுவா. எனக்கு எப்படின்னா அவள் கடித்தாலும் வந்து எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அவளுக்கு வந்துட்டு டீச் பண்ணலான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு நாய் வந்துட்டு அழகாக எடுத்து அதனுடைய இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடுது. ஸோ அந்த மாதிரி எதனா போட முடியுதான் டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம இதெல்லாம் எடுத்துன்னு போனோன்னா ஒரே நல்லா கடிச்சு இந்த பேஸ்கெட்டே கொதறி அடிச்சிருவா. ஸோ மேபி லேட்டர் ப்ராப்பரான பேஸ்கெட் வேணும். இந்த பேஸ்கெட் தெரில, எனக்கு வேண்டாம். இந்த மாம்ஸ் எங்கே சுற்றிட்டு வரீங்க? ஸ்பீக்கர்லாமா எனக்காகவா? வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா? ஓகே. சும்மா இது என்னது? அது எழுதுங்க. ஓ, அது ஜல்லடையா இருக்கும். கடுகு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே மூடி வச்சிடணும். ஸோ மேலே தெளிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? என்னென்ன மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. இது என்னவா? ஓ, இங்க பாருங்க, ரோட்டிலாம் அதுலலாம் போட முடியாது. இங்க பாருங்க, வாஷ் பண்றது. 4 பீஸா? என்னது 4 குவாட்ஸா? கிச்சன்ல எப்பவுமே விலை அதிகம். செராமிக் நான் ஸ்டிக் ஃப்ரை பேன் இதுதானே அது? 3 பீஸ் பிக் பேன். ப்ளூ அண்ட் கிரீன். யா அந்த பிளெண்டர் பாட்டில். யா சூப்பர். ஆஃபர் போட்டுருக்காங்க. இங்க இருக்க நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். வா போலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இது என்னமா? எதுவும் இல்ல, விக்கிறதுக்கே இல்லையா? இல்ல பார்த்தேன்ப்பா, நம்ம கிட்ட இது வேண்டாம் சொன்னேன். நல்லா இருக்கு ஆக்சுவலி. கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பரா இருக்கும். சதீஷ் வந்து விலைய பார்த்துட்டு $80 விலைய பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு விலையானாரு. நான் தான் சொன்னேன் பிரச்சனையே இல்ல, சாகவே சாகாது, ஃபுல் டைம் அப்படியே இருக்கும்னு. லைக் சம்மர் வின்டர் எல்லா டைம்லயும் இது சூப்பரா இருக்கும் பாருங்க. இதே மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படியே என்னைக்குமே அதே மாதிரி இருக்க மாதிரி. எதே மாதிரினா கல்யாணம் ஆன புதுசுல இருக்க மாதிரி. இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போனீங்க? இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே வேற என்ன? எது சொல்லியே? கடையில இதுக்கு மேல வாங்குறதுக்கு வேற எதுவுமே இல்ல, வா போலாம் அப்படின்னு. வா, ஃபுல் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. முடிஞ்சிச்சு, வா போலாம். கடை மூட்டான். கடைல மூடல, டைம் இருக்கு. இன்னும் வந்துட்டு 30 minutes இருக்கு. சரி வா போலாம். வா 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 வா. ரெடியா ஷாப்பிங் முடிச்சிட்டோம். சதீஷ் பாத்தீங்கன்னா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு.
ஸோ பின்னாடி இருக்க வந்த பொண்ணு என்னப்பா சிரிச்சிட்டே போதுப்பா, இது நம்ம கரெக்டா அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இது எதுக்கு வாங்கணும்னா சான்வி இது வந்து மாற்றி மாற்றி வாஷ் பண்ணுறதுக்காக. யா சரி ஓகே, மாற்றி வாஷ் பண்ணுறதுக்காக வாங்கினோம். ஐயோ நான் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சி இவ்வளோ வாங்கிட்டேன். சாப்பாடு ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். எல்லாமே சாப்பாடு ஐட்டம்ஸ் தான். 1 2 3 இதை தவிர மீதி எல்லாமே நீங்களே பாருங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வாங்கியிருக்கோன்றது. எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் தான். அது வந்து சதீஷ் வாங்கினது. 5 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டேன். 5 ரூபாய்க்கு வருவோம் ஒன்று வாங்கிட்டாரு எனக்கு கலைகிறாரு. எவ்வளோ பில்லு? 408 தான். அதுக்கு ஸ்வேதாக்கு ஒரு வருத்தம் வர, பரவாயில்லப்பா பில்லு கம்மியாக தான் வந்துருக்குன்ற கொலகாண்டாயிட்டு. நாங்கள் யூஸ்வலாக வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், கார்ட்டு ஃபுல்லாக ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா 408 தாண்டி போகும். நாங்கள் அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் வந்து இல்லை, யூ ஹேவ் டு பி ஹாப்பி. இவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த இவ்வளோ ஐட்டம்ஸும் வந்துட்டு எவ்வளோ வாரத்துக்கானது? ஒரு வாரம்லாம் இல்லை, சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு வாரம்லாம் இல்லைங்க, 2 வாரத்துக்கான ஐட்டம்ஸ். ஸோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்போலாம் நாங்கள் வரோம். ஸோ இந்தியன் ஸ்டோரில் ஒரு $50 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி $100 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். $500 ஆகுதா டோட்டலில்? ஸோ இப்போ வந்துட்டு டோட்டல் $500னா நம்ம வந்து 2 வாரத்துக்கு, அப்போ 4 வாரத்துக்கு $1000. ஸோ இவ்வளோதான். ஏன்னா நாங்கள் வேறு எங்கேயுமே நாங்கள் வந்து க்ராசரி ஷாப்பிங் போகாதனால எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவ்வளோதான், கண்டிப்பாக தெரியும் இவ்வளோதான் நம்மளுடைய ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. எங்களுடைய மொத்த வாரத்துக்கு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு 1000 மேக்ஸிமம் போனால் ஒரு 1200 300 அவ்வளோதான். இதுக்கு மேலே தாண்டாது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து ரீசெண்டாக நாங்கள் கண்டுபிடிச்சது இல்லைப்பா. எவ்வளோ உங்களுடைய டோட்டல் க்ராசரி ஆகுது மாசத்துக்கு? 2000 எப்படி ஆகுது உங்களுக்கு? இப்போ 2 வாரத்துக்கு 500 ஆகுது மாம்ஸ். பாருங்க, அவரே சிரிக்கிறாரு. அப்படிலாம் இல்ல, 2 வாரத்துக்கு 500 ஆகுது. ஓகே, ஆனா வந்து இந்த மளிகை இதுதான், இதுல அரிசி அதெல்லாம் வரும்போது இப்போ நம்ம வந்து இப்போ சான்வி ஐட்டம்ஸும் இப்போலாம் எங்களுடைய க்ரோசரி ஷாப்பிங்ல ஒரு வாட்டி இன்க்ளூட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வாரம் வாங்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி வேற என்ன ஐட்டம்ஸ் வாங்க மாட்டோம், இது வந்து எல்லா வாரமும் வாங்க மாட்டோம். ஸோ அதுக்கு பதில் வந்துட்டு அரிசி எப்போவாது ஒரு வாட்டி வரும். அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஆனால் எப்படி இருந்தாலுமே ஒரு 2 வாரத்துக்கு $500 எப்படியோ தொட்டுருது. முதல்லாம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் $200 இருக்கும் இல்லைப்பா, $200. இப்போலாம் வந்து கண்டிப்பாக 400 கண்டிப்பாக தொட்டுருது. ஆனால் வருஷத்துக்கு வந்து மாதத்துக்கு வந்துட்டு $1000 கிட்ட வரும். 1000, 1200, 300 இதுதான் எங்களுடைய மந்த்லி க்ராசரி பட்ஜெட் இல்லைப்பா. இத்தனைக்கும் நம்ம நிறைய தாங்க வாங்கியிருக்கோம், காமிக்கிறேன். எக்ஸு, அப்புறம் மில்க்கு, ஆர்கானிக் மில்க்கு, நார்மல் மில்க். இது வந்து நான் தயிர் வாங்கவே மாட்டேன், தயிர் எப்பவுமே நான் தான் பண்ணுவேன். ஸோ தயிர் பிரச்சனையும் இல்லை. அதில் பெல் பெப்பர் இது இருக்குது. இந்த கிச்சன் பேக்ஸ் வந்து இந்த வாட்டி வாங்குறோமா அவ்வளோதான், 200 பேக்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்க. டோஃபு வாங்கியிருக்கோம். டோஃபுலாம் இன்னும் அது வந்து இந்த மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். 4 பேக்கெட் இருக்கும் அதில். ஸோ இந்த மாதமே கரெக்டாக இருக்கும். தேங்காய் நாங்கள் வந்து கண்டிப்பாக வாங்குவோம். எல்லா வாரமும் வரும்போதெல்லாம் 2 டப்பா எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன, கேஷ்யூஸ் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், கேஷ்யூ கிளஸ்டர்ஸு இதெல்லாம் வந்து லைக் வாரம் வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கோம், நட் கோ ஸ்ப்ரெட்டுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஸ்ப்ரெட்டு, இதெல்லாம் வாரம் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ சிப்ஸு, ஸோ எல்லாமே ஸ்நாக் எல்லாமே. ஸோ இப்போ இந்தியன் ஸ்டோரில் மேக்ஸிமம் எவ்வளோ ஆகும் எனக்கு வாங்குறதுக்கு? ஒரு 50 to 100 ஃபுல்லாக ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ்க்கான பட்ஜெட். 2 வீக்ஸ் ஒன்ஸ்க்கு தான் நாங்கள் கடைக்கே வரோம். ஏன்னா வந்து நாங்கள் எங்களுடைய பாயிண்ட்டை வந்து இனிமேல் அடிக்கடி செலவாகுன்றதுக்காகவே 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும். கரெக்ட் மேம்? ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. இருப்பீங்க, என்னடா இவ எடுத்தே வைக்கல, அவர் மட்டும்தான் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த எடுத்து வைக்கிற வேலையை பண்ணேன்னா ஒருத்தர் டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா நான் வந்து சரியாக அடுக்க மாட்டேன்னா அவர் பயங்கரமாக அடுக்குவார். அதனால் என்னை வந்து திட்டுவார். ஆனால் நான் என்ன பண்ணுறது, சரி ஓகே இதில் என்ன சண்டை, எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நானே விட்டுருவாங்க. பாருங்க அவர் சிரிப்பேன். கரெக்டா இல்லையாப்பா? பொய் திட்டுன்னு திட்டுவாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.